டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மிஸ்டர் அக்கௌண்ட்ஸ் எக்ஸ்பிளைன்ட் அண்டு சிம்பிளிஃபைட் யூடியூப் சேனல். இந்த சேனலை உங்களுக்காக வழங்குவது முகில் அகாடமி ஆஃப் அக்கௌண்டன்சி, சென்னை. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மேல்நிலை 2ஆம் ஆண்டு கணக்கு பதிவியல் அலகு 1 முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள். இந்த அலகில் நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா, முழுமை பெறா பதிவேடுகளின் இயல்புகள் அப்படிங்க பற்றி பார்க்க போகிறோம். கடந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முழுமை பெறா பதிவேடுகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிற அதோட பொருளை பார்த்தோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் முழுமை பெறா பதிவேடுகளின் இயல்புகள் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இயல்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் அவங்க என்ன செய்கிறாங்களோ அவங்களோட நடவடிக்கையை பார்த்து இதுதான் அவங்களோட கேரக்டர்ஸ், இதுதான் அவங்களோட இயல்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்படி இருந்தால் அவங்க தான், இந்த நடவடிக்கைலாம் யாருக்கு இருக்கோ அதுதான் இவங்க அப்படின்னு ஒவ்வொருத்தலையும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அடையாளம் கண்டு வச்சுருப்போம். அந்த மாதிரி இந்த முழுமை பெறாத பதிவேடுகள் எப்படின்னா எப்படி இருக்கும், என்னெல்லாம் இருந்ததுன்னா இந்த பதிவுகளை முழுமை பெறாத பதிவேடு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதைத்தான் நம்ம முழுமை பெறா பதிவேடுகளின் இயல்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதில் நம்பர் 1 தன்மை. இது நடவடிக்கைகளை அறிவியல் தன்மையற்ற மற்றும் ஒழுங்கற்ற முறையில் பதிவு செய்யும் ஒரு முறையாகும். இதில் கணக்கியல் கொள்கைகள் மற்றும் கணக்கியல் தர நிலைகள் முறையாக பின்படுத்தப்படுவது இல்லை. இதுதான் முதல் பாயிண்ட். இது முழுமை பெறா பதிவேடுகளோட இயல்புகள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முழுமை பெறாத பதிவேடுகள் அப்படிங்கிறது ஒரு தொழிலில் அந்த தொழில் சம்பந்தப்பட்ட கணக்குகளை பதியும் பொழுது இதில் அறிவியல் தன்மையற்ற ஒரு முறையை நம்ம கையாளுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது ஒழுங்கற்ற முறையில் இதை நம்ம பதிகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். எந்த ஒரு நடவடிக்கையும் பதியும் பொழுது அறிவியல் சார்ந்த தன்மைகளை பயன்படுத்தாமலும் ஒழுங்கற்ற முறையிலும் நம்ம ஒரு பதிவை செஞ்சோம் அப்படின்னா அந்த பதிவுக்கு பேர் தான் முழுமை பெறாத பதிவேடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதோட தன்மை. நம்பர் 2 பராமரிக்கப்படும் கணக்குகளின் வகைகள். இந்த ஒற்றை பதிவு முறை, அதாவது முழுமை பெறாத பதிவேடுகளில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரொக்கம் மற்றும் ஆள்சார் கணக்கு, இந்த 2 கணக்கை மட்டும்தான் நம்ம இதில் பயன்படுத்த போகிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கணக்கியலின் வகைகள் அப்படிங்கிறத 3ஆக பிரிச்சிருக்கோம். 1 ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பெயரளவு கணக்கு அப்படிங்கிற 3 விதமான கணக்கு இருக்குது. இந்த ஆள்சார் கணக்கு அப்படிங்கிறது ஆள் சம்பந்தப்பட்ட கணக்கு. சொத்து கணக்கு அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸில் ஒரு தொழிலில் தொடர்புடைய சொத்துக்களை பற்றி எழுதக்கூடிய ஒரு கணக்கு. பெயரளவு கணக்கு அப்படிங்கிறது ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலில் வரக்கூடிய லாபம், நட்டம், வரவு, செலவு இதை பற்றி எழுதக்கூடியது. இதில் ஆள்சார் கணக்கு அப்படிங்கிற அந்த கணக்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய 2 விஷயத்தை மட்டும்தான் எழுத போகிறோம். அது எது? ஒன்று வாடிக்கையாளர், இன்னொன்று கடனீந்தோர். இந்த 2 பேர் சம்மந்தப்பட்ட கணக்கு மட்டுமே எழுதுகிறோம். ஆள்சார் கணக்கில் இந்த 2 பேர் சம்மந்தப்பட்ட கணக்கு மட்டுமே எழுதுகிறோம். அது மட்டும் இல்லாமல் சொத்து கணக்கு அப்படிங்கிறதுல ரொக்கம் அப்படிங்கிறது மட்டுமே எழுதக்கூடிய வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பொதுவாக ரொக்கம் மற்றும் ஆள்சார் கணக்கு இந்த 2 கணக்கை மட்டுமே பதிகிறோம். மீதி இருக்கக்கூடிய சொத்து கணக்கோ பெயரளவு கணக்கோ இந்த பதிவு முறையில் நம்ம பதிகிறது இல்லை. ஓகே, ரைட். அடுத்து பாயிண்ட் நம்பர் 3 சீரற்ற தன்மை. அதாவது ஒரு பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு பல்வேறு நிறுவனங்களுக்கிடையில் நடவடிக்கைகளை பதிவு செய்வதில் சீரற்ற தன்மை காணப்படுகிறது.
வெவ்வேறு நிறுவனங்கள் தங்கள் தேவைகள் மற்றும் வசதிக்கேற்ப நடவடிக்கைகளை பதிவு செய்கின்றன. அது என்ன சீரற்ற தன்மை? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தனை ஒரு வேலையை செய்ய சொல்கிறான், அது ஒழுங்காக செய்யலை அப்படின்னா நீ செய்கிறது சரியில்லை. ஸோ அந்த வேலையை சீரற்ற தன்மையில் பண்ணுறான், அதாவது ஒரு சரியான முறையாக பண்ணுவதில்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனமும், தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிறுவனமும் அந்த தொழில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை பதிவு செய்கிறதுல சீரற்ற தன்மையை காணப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரி கணக்குகளை செய்கிறது இல்லை. ஒவ்வொரு நிறுவனமும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகளை பதிகிறாங்க. ரைட். தென் நம்பர் 4, நிதிநிலை அறிக்கைகள் உண்மையான மற்றும் நேர்மையான நிதிநிலையை வெளிப்படுத்தாது. பொதுவாகவே நம்ம இங்கே பயன்படுத்தக்கூடிய இந்த கணக்கியல் முறைக்கு பேர் முழுமை பெறா கணக்கியல் முறை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஒற்றைப்பதிவு முறை. ஒற்றைப்பதிவு முறை அப்படிங்கிறது என்ன? கணக்கியலோட 2 தன்மைகளையும் பதியாமல், 2 தன்மைகள் என்னது? ஒன்று பற்று, இன்னொன்று வரவு. 2 தன்மைகளும் பதியாமல், அல்லது கணக்கியலோட வகைகள், ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பெயரணுக் கணக்கு, இது 3யுமே முறையாக பதியாமல் ஒரு சில தகவல்களை மட்டும் வச்சு நம்ம இந்த கணக்கை எழுதுறதுனால ஒரு முழுமையான தகவல்களை வச்சு நம்ம எழுதுறது இல்லை. இன்னொன்று, துல்லியமான கணக்கேடுகளை இது நமக்கு கொண்டு வராது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எங்கேயெல்லாம், எந்த தொழிலெல்லாம், எந்த பிஸ்னஸில் ஒற்றைப்பதிவு முறையை, அதாவது முழுமை பெறா கணக்கு பதிவேடுகளை வச்சு கணக்கு எழுதுகிறாங்களோ அந்த தொழிலிருந்து ஒரு உண்மையான லாபம் அல்லது நட்டம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இந்த முறையை பின்பற்றக்கூடிய எந்த ஒரு நிறுவனத்திலையும் சொத்து மற்றும் பொறுப்பு இதெல்லாம் உண்மையான மதிப்பில் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ரைட். அடுத்து நம்பர் 5, பொருந்தும் தன்மை. இங்கே பயன்படுத்தக்கூடிய இந்த கணக்கேடுகள் இரட்டை பதிவு முறையில் பின்பற்றலை. சட்டப்படியான கடமையில் நிறுவனங்கள் அல்லாத பிற நிறுவனங்கள் முழுமை பெறாத பதிவேடுகளை அமைக்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்திய நிறுவன சட்டம் 2013 இதன்படி அனைத்து நிறுவனமும் இரட்டை பதிவு முறையை நம்ம பயன்படுத்தணும். அப்படி இந்த நிறுவனங்கள் அல்லாத, அதாவது 2013 இந்திய நிறுவன சட்டத்தை பின்பற்றாத நிறுவனங்கள், மற்ற நிறுவனங்கள்லாம் இந்த முழுமை பெறாத பதிவேடுகளை பராமரிக்கிறாங்க. பொதுவாக அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2013 இந்திய நிறுவன சட்டம், இந்த சட்டத்தை பயன்படுத்தாதது அப்படின்னா தனியார் வாணிபமும் கூட்டாண்மை கணக்குகள் தான். இந்த தனியார் வாணிபமும் கூட்டாண்மை கணக்குகளுக்கு மட்டும்தான் இந்த ஒற்றைப்பதிவு முறை அப்படிங்கிறது நமக்கு பொருந்தும். மற்ற நிறுவனங்களுக்கு இந்த ஒற்றைப்பதிவு முறை அப்படிங்கிறது பொருந்தாது. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட், வியாபார நடவடிக்கைகளுடன் உரிமையாளரின் நடவடிக்கைகளும் பதியப்படுதல். ஒரு தொழிலை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய நடவடிக்கையை மட்டும்தான் நம்ம பதியணும். அந்த தொழிலில் இருக்கக்கூடிய நடவடிக்கையை பதியும் பொழுது அந்த தொழிலோட உரிமையாளர், அதாவது ஓனர் சொல்கிறோம்ல, அவங்களோட நடவடிக்கையும் சேர்த்து பதிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய உண்மையான லாபம் அல்லது நட்டம் அல்லது உண்மையான சொத்து பொறுப்பு இதுகளை நம்மளால் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி பார்த்தா எந்த ஒரு நிறுவனம் ஒற்றைப்பதிவு முறையை பின்பற்றுறாங்களோ அந்த நிறுவனம் ஒரு கணக்கு சம்பந்தப்பட்ட நடவடிக்கையை பதியும் பொழுது தொழில் நடவடிக்கையும் அதோட அந்த தொழிலோட உரிமையாளர் நடவடிக்கையும் சேர்த்து மொத்தத்தில் பதிஞ்சிடறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, சொந்த பயனுக்காக சரக்குகள் வாங்கியது வியாபார கொள்முதலுடன் சேர்த்து பதிவு செய்யப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஜவுளி பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அந்த பிஸ்னஸுக்காக ஜவுளிகளை வெளியிலிருந்து வாங்கும் பொழுது அவருக்கு தேவையான ஒரு சட்டையோ ஒரு வேஷ்டியோ எடுத்துட்டாரு அப்படின்னா அதை அவரோட கணக்கில் எழுதாமல் அந்த பிஸ்னஸோட கணக்கிலேயே எழுதிடுவாங்க.
இந்த மாதிரி அந்த ஓனரோட அதாவது உரிமையாளர் நடவடிக்கையும் தொழிலோட நடவடிக்கையும் மெர்ஜ் பண்ணி ஒன்றா எழுதுறதுனால இந்த இந்த பிஸ்னஸில் இருக்க ஒரு உண்மையான நிலவரத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் என்ன அப்படின்னா முழுமை பெறா பதிவேடுகளில் இயல்புகள். நம்ம சொல்லக்கூடிய தன்மை, பராமரிக்கும் கணக்கின் வகை, சீரற்ற தன்மை, நிதிநிலை அறிக்கை உண்மையான மற்றும் நேர்மையான நிதிநிலையை வெளிப்படுத்தாது, பொருந்தும் தன்மை, வியாபார நடவடிக்கைகளுடன் உரிமையாளரின் நடவடிக்கையும் பதியப்படுதல். இந்த 6 பாயிண்ட் தான் ஒரு ஒற்றை பதிவு முறையோட இயல்புகள். இந்த 6 பாயிண்ட்டும் எந்த பிஸ்னஸோட கணக்கை எழுதும்போது ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த நிறுவனம் பயன்படுத்தக்கூடிய இந்த கணக்கியல் முறையை தான் நம்ம ஒற்றை பதிவு முறை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ரைட். நம்ம அடுத்த வீடியோவில் முழுமை பெறா பதிவேடுகளோட குறைபாடுகள், இந்த முழுமை பெறா பதிவேடுகளை ஒரு பிஸ்னஸில் பதியறதுனால அந்த பிஸ்னஸில் என்னெல்லாம் குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.